ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக்ஸ் ஆஃப் கவி மெக்பாய். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட்ல உள்ள மென்ஸ் ஹாஸ்டலை பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக வந்திருக்கோம். இந்த ஹாஸ்டல் எங்க லொக்கேட் ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட்ல ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட்ல இந்த ஹாஸ்டல் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. இதுதான் அதனுடைய சிப்காட்னுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைட்ல இந்த ஹாஸ்டல் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் என்ட்ரன்ஸ். இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிக்கடிக்கு மாறிட்டே இருக்காங்க. நானே ஒருத்தர் பார்த்தேன்னா இன்னொரு நாள் இருக்க மாட்டாங்க. வேற ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு சில நாள் வாட்ச்மேனே இல்லாம இருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து என்ட்ரி போட்டு வெளில போறது, உள்ள வர்றது அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. நாங்க வந்து 1 மந்த் தான்றனால எங்களுக்கு அது கிடையாது. மற்றபடி ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போடுவாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப்புறம் மார்னிங் ஃப்ரீ டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா அதுதான் எங்க ரூமு. மேல இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நான் தங்கியிருக்க ரூமு. இப்போ அப்படியே உள்ளார போலாம். ஹாஸ்டல் அட்மிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் பே பண்ணுறது வந்து ஆன்லைனில் பே பண்ணி இவங்க கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஜிஸ்டர் எதுக்காகனாக்கா இப்போ வந்து ஊருக்கு போகிறோம் இல்லை ஏதோ வந்து லீவ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட வந்து இந்த ரெஜிஸ்டரில் பண்ணணும். டெய்லி ரெஜிஸ்டர் மட்டும்தான் வெளியில். மற்றபடி வந்து இந்த மாதிரி ஏதோ ஊருக்கு போகிறது இந்த மாதிரி ரெஜிஸ்டர் வந்து இந்த இடத்துல தான் பண்ணுவோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்லேயே வந்து சூப்பராக செடிங்க பூச்செடி இதெல்லாம் இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மரங்க இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரூமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரூம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ரூம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 202. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்டுமே நல்லா தான் இருந்துச்சு. கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டில் கிட்ட கொடுத்தாங்க. ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 3 ஃபேன் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 3 ஃபேனு 4 லைட்டு இவ்வளோ இருக்குது. கட்டிலும் பார்த்தீங்கன்னா பெட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. பெட்டும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் தான் இப்படி மோசமாக வச்சுருக்கோம் ரூமை. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே தெரியுங்க. ஒரு சில கம்பெனி இது வந்து ஏதோ சாய்பாபா பாலிமர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குங்க. விடியற் காலையில எழுந்து பார்த்தாலுமே இந்த கம்பெனி முகத்துல தாங்க முழிக்கணும். அப்படிதாங்க இருக்கும். இங்கதான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. கம்பெனிக்கு போறவங்க வெயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப கிளீன் பண்ற டைம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் கிளீன் பண்றாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மற்றபடி ஹாஸ்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா பரவாயில்ல, ஓகே தாங்க. ரொம்ப மோசமான லெவல்ல இல்லாம ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க. ரொம்ப ஹை லெவல்ல நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலனாலும் மோசமான லெவலும் இல்லைங்க. தங்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல எங்கேயோ வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா பிஜி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இங்க தங்கணும்னாக்கா பர் மந்த்துக்கு 2000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி தாங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இயர்லி பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பாதியில போகணும் அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாம் இங்க ஃபீஸ் வந்து பாதியில கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ப்ராப்ளம் எல்லாம் இருக்காதுங்க. எப்படி சொல்றேன்னா இந்த ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வருஷத்துக்கு 1 டைம் வந்து பே பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திடீர்னு போக முடியாது. இங்க அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்க. இங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நாங்க தாங்க சின்ன வயசா இருக்குமே. ஏன்னா மற்ற ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 to 50 ஏஜ் கிட்ட அந்த அந்த ரேஞ்சில் தாங்க இருக்காங்க. அவ்வளோ வயசு வரைக்குமே இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே வந்து எவ்வளோ செடி கொடி இதெல்லாம் இருக்கு பாருங்க. நிறைய பூச்செடிங்க, நிறைய வந்து இந்த பழம் அந்த மாதிரி செடிங்க தாங்க இருக்கும். பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் நிறைய செடிங்களும் வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து அப்பப்போ பராமரிச்சுட்டே இருக்காங்க. நான் 1 மந்த்தா பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பராமரிப்பு இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முன்னால சொன்ன மாதிரி எவ்வளோ மரங்க, செடிங்க, கொடிங்கன்னு இருக்கு பாருங்க. நெல்லிக்காய் மரம், சீத்தா மரம், நாகப்பழ மரம், கொய்யா மரம், வாழை மரம், மாமரம்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பழச்செடி, பூச்செடிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமா வந்து எனக்கே சில செடிங்க பேர்லாம் தெரியலங்க. அவ்வளோ இருக்கு இங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே குளிர்ச்சியா சூப்பரா இருக்குங்க. நாங்க தான் மேல தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம்.
எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்தாங்க. எங்கள் ரூம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்தாங்க. அங்கே மட்டும் தான் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. வேறு எதுவும் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா 1 மந்த் தான் நான் இங்கே ஸ்டே பண்ணேன்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, பிஜி தேடிட்டு இருக்காங்கன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.